வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மிகப்பெரிய கஷ்டத்துலேயும் மிகப்பெரிய சோகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மிகப்பெரிய வறுமையிலிருந்து மிகப்பெரிய எவ்வளவோ இன்னல்கள் தொந்தரவுகள் இதில் எல்லாத்துலேயும் இருந்து மீண்டு வந்திருக்கீங்களா? எல்லா சோகங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இனி எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து போகும். அதையை நீங்கள் தைரியமாக சமாளிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மன தைரியம், உங்களுடைய வில் பவர் அது உங்களுக்கு தானே டெவலப் ஆயிடுச்சு. அந்த டெவலப்பான உங்களுடைய அந்த மனோதைரியம், அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு எதையும் சந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் எடுத்து செல்லும். இந்த வாழ்க்கையை முழுமைக்கும் இது எடுத்து செல்றதுனால உங்களுடைய வாழ்க்கை இனிமே பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறை எண்ணம் உள்ளதாகவே அமையும். அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய மூளை என்ன சொல்லுன்னா, எதையும் சந்திக்க தயார். அந்த எதையும் சந்திக்க தயார் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய உரம். எப்போவுமே இந்த பாசிட்டிவிட்டியை எடுத்துகிட்டே போங்க. எல்லாத்துலேயும் இங்கே கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த சோகம் பிரச்சனை இது எல்லாமே நீங்கள் சந்தித்து வந்திருந்தீங்கன்னா அந்த சந்தித்து வந்தது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் எதை வேணாலும் சாதிக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியைத்தான் கொடுக்கும். மனசில் எப்பவுமே நேர்மறையான இடத்த வைங்க. அந்த நேர்மறை எண்ணம் தான் வாழ்க்கையின் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், ஜெயிக்கணும். அதுதான் வாழ்வின் குறிக்கோள். அந்த குறிக்கோளை நீங்கள் அடையிறதுக்கு உங்களுக்கு பழைய பிரச்சனைகள், பழைய சோகங்கள், பழைய எவ்வளவோ இன்னல்கள் இதையெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. அந்த தாண்டி வந்தது தான் உரம். அந்த உரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து வீறு நடை போடுங்க. நன்றி, வணக்கம்.